ஆமா அதை விட. ஆனா இப்போ நீ அதே மாதிரி நடந்து காட்டு. என்னையா இது ஓகேவா? சொக்கா கிரணா எல்லாம் ஓகே. ஆனா உன்னோட இந்த லாங்குவேஜ் தான். இங்க பாரு, இப்போ புதுசா ஒருத்தங்களை பாக்குறேன்னு வையன், அவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும்னு வையன், எப்படி கேட்ப? சொக்கா கிரியா எப்படி சோவா சோக்காவா? அதுக்கப்புறம் என்ன சொன்ன? கியா கியாவா? இந்த பாரு, கியா கியாலாம் விட்டுரு. ஓகே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. யாரையாச்சும் நீ நேர்ல பார்த்தன்னா நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்கணும். எங்க கேளு. யோ, நீ இழுத்து சொல்ற, நான் ஷார்ட்டா சொல்றேன். கட்டா? மதி, அஞ்சலி இப்படிலாம் பேச மாட்டா. அவள மாதிரி தானே நீ பேசணும். சரியா சரி, சொல்லு குடு. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? சரி சொல்லு. போதுமா? கரெக்ட். ஓகே, கொஞ்சம் பெட்டர் தான். இங்க பாரு, முக்கியமான விஷயம், அங்க வந்தா அதிகமா பேசவே கூடாது. யோ, இப்ப சொன்ன பத்தியா? இது குட்டியா? குட். அப்புறம் என்னமோ ஒண்ணு மாத்தணுமே. உன் லுக்க வர கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். கிளம்பு வா, உன்னை வேற இடத்துக்கு கூட்டு போறேன். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. அம்மா, அம்மா, என்னாச்சுமா உனக்கு? உன் அம்மாவை உனக்கு அடையாளம் தெரியலையா? அம்மா, அது வந்து அத நான் சொல்றேன். அவ ஹாஸ்பிட்டல்ல மயக்கம் தெளிச்சு இப்பதானே வந்திருக்கா. ஏதோ கண்ணு மங்களா தெரியுது போல. கண்ணு ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியும். பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான் இருக்கும்னு டாக்டர் சொன்னாரு. தூங்கி எந்திரிச்சானா எல்லாம் சரியாயிடும். அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். அஞ்சலி, ரெஸ்ட் எடுவா. அஞ்சலி, மாப்பிள்ள இருங்க, கொஞ்சம் பேசணும். அம்மாடி, வீட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதும் நாங்க எவ்வளவு துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? எங்க கிட்ட யாரும் ஒரு வார்த்தை கூட இத பத்தி சொல்லலையே. என்னாச்சுமா? எப்படி நடந்துச்சுது? நீ நல்லா இருக்கல? கை கால் எங்கேயும் அடிபடல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றாரு? அது உன்னை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்தாரு, அத சொல்றாரு. அவ்வளவுதான். ஓ, உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு தான் தெளிவா புரியுமே, ஏன் குழம்புறீங்க? அதான் சொன்னனே, ஷாக். கொஞ்ச நேரம் அப்படித்தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அத போதுமா? அவ ரெஸ்ட் எடுக்கட்டுமே.
நான் நீ பணத்தை அதிகமா கொடுக்கும் போது நினைச்சேன் ஏதோ வில்லங்க இருக்குதுன்னு. யோ, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா யாரு என்ன கல்யாணம் பண்ணிப்பா? ஏற்கனவே ஒரு பையன் என்ன ரூட் விட்டுக்கிறான் தெரியுமா? சரி, ஆள நல்லாகிறான், ஓகே சொல்லலாமான்னு பார்த்தா இடையில நீ வந்துட்ட. இப்ப நான் உனக்கு என்ன பதில் சொல்றது? இங்க பாரு, நீ ஒண்ணும் பயப்படாத. நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் உன்னை தொடக்கூட மாட்டேன். வேணும்னா நான் தரையில கூட படுத்துக்கிறேன். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். நீ வேற ரூம்லயே நான் வேற ரூம்லயே இருந்தா இவங்க எப்படி நம்மள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்புவாங்க? அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்போ நான் மாட்டிப்பேன். அதுக்கு உனக்கு வேணும்னா நான் எக்ஸ்ட்ரா பணம் வேணாலும் தரேன். என்ன சார், பணத்தை காட்டி இந்த காசிமேடு மதியவே ஏமாத்தலான்னு பாக்குறியா? இல்ல, 15,000. 15,000மா? பத்தலையா? 20,000. 20,000மா? ஆஹா, அண்ணத்தை எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கும் போலயே. காசை ஏத்தினே போது மதி, உனக்கு செம்ம லாட்டரி அடிச்சுக்குதுடி. மதி, கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணாத்த விட்டா இன்னும் காசை ஏத்துவார் போலகுது. சைலண்டா அடக்கி வாசி. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 25,000 ரவுண்டா. ஓகே? 25,000? கொஞ்ச நாளைக்கு தான் மதி, ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாரு.